Namaste, Vanakkam. Happy International Yoga Day to everyone out there. So, have you celebrated International Yoga Day? Have you participated in any of the webinars organized by your college or any organizations? Or if you are in school, have you recorded any video of you doing yoga, or have you participated in the online yoga sessions conducted in your school or college? About me, my day started with participating in the online yoga session organized by Vivekananda Kendra, Kanyakumari. And after that, I addressed students in a college. இப்போ காலேஜ் பிள்ளைங்களை அட்ரெஸ் பண்ணும்போது நிச்சயமாக நம்மளும் யோகாவை பற்றி கொஞ்சம் படிப்போம். ஸோ ஐ டூ ரெட் அபவுட் யோகா. இப்போ யோகாவை பற்றி வாசிக்கிறதா, வாட் இஸ் தேர் டு ரீட் அபவுட் யோகா? நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, யோகானா கொஞ்சம் ஆசனாஸ் பண்ணுறது தான் யோகா, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது தான் யோகா அப்படின்னு. இஸ் இட் ஸோ? எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும்தான் யோகாவா? ஆசனாஸ் பண்ணுறது தான் யோகாவா? பிராணாயாமா பண்ணுறது தான் யோகாவா? ஓகே, நான் வாசித்த கொஞ்சம் விஷயங்கள் ஐ தாட் ஐ வில் ஷேர் வித் யூ த்ரூ திஸ் யூடியூப் சேனல். ஸோ வாட் இஸ் யோகா? யோகா அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னது? யோகம் வேணும், எனக்கு யோகம் இல்லை அப்படின்னலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இங்கே இன்டர்நேஷ்னல் யோகா டேவோட யோகாவோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி. நம்ம ஆசனாஸ் பண்ணும்போது யூ ஆர் கிவிங் ஃபுட் டு யுவர் பாடி. வெதர் இட் இஸ் ஓகே டு ஹாவ் ஃபுட் ஒன்லி ஃபார் யுவர் பாடி, நம்ம மனசையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும்ல. ஸோ யூனியன் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி இஸ் யோகா. இப்போது உடம்புக்காக மட்டும் பண்ணுற ஆசனாஸ் இல்லை யோகா. யூ ஹாவ் டு டெடிகேட் சம் டைம் ஃபார் யுவர் மைண்ட் ஆல்சோ. ரொம்ப கஷ்டமான வேலையே இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இல்லையா? நம்ம கிளாஸில் உட்காந்துருக்கும்போது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு சைடில் டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க, நம்ம யூடியூப் நோண்டிகிட்ருப்போம், கேம் விளையாடிட்டுருப்போம், இல்லை தூக்கம் வரும், கிளாஸில் இருக்கும்போது தூக்கம் வரும். why all such things are happening? It's because நம்ம மனசுக்கு we don't have control over our own mind. இப்போ முதல்ல we should learn to control our mind. இப்போ யோகா எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, யோகா இஸ் டு ஹாவ் அன் யூனிசன் ஆஃப் யுவர் மைண்ட் அண்ட் பாடி. ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா, ஆர் ஆத்மன் அண்ட் பாடி, அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அடுத்த கேள்வி, யோகா ஆரம்பிச்சு இந்த ஒரு மோட் ஆஃப் டூயிங் எக்ஸசைசஸ், அது யோகா எத்தனை வருஷமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம்? எத்தனை வருஷமாக யோகா கண்டுபிடிச்சு எத்தனை வருஷமாச்சு? எனி ஐடியா? when I was talking to a group of students, 100 வருஷம்னு சொன்னாங்க, 200 வருஷம் சொன்னாங்க, 300 வருஷம்னு சொன்னாங்க. அப்படியா? do you know the answer? Yoga country since 500 BCE. இதுவுக்கு 10 வருஷம் முன்னாடியே யோகா இருந்துச்சு. and who codified yoga? நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பதஞ்சலி மாமுனி, பதஞ்சலி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. பதஞ்சலி மாமுனிவர் ஒரு பெரிய செயின்ட். அவங்க he wrote a book called பதஞ்சலி யோக சூத்ரா. பதஞ்சலி யோக சூத்ரா அப்படின்னா, சூத்திரம் அப்படின்னா அஃபாரிசம்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், ஸ்லோகங்கள் மாதிரி எல்லாமே அந்த ஒரு 4 லைனில் இட் கண்டெய்ன்ஸ் எவ்ரிதிங். இப்போ இந்த அஃபாரிசம்ஸ் ஒரு சூத்ராஸ் சேர்ந்த ஒரு கலெக்ஷன் தான் பதஞ்சலி யோக சூத்ரா. அதில் 195-96 சூத்ராஸ் இருக்குது. 95-96 அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அண்ட் திஸ் பதஞ்சலி யோக சூத்ரா இஸ் த மோஸ்ட் translated book in the world. அரபிக் நிறைய மொழிகளில் இந்த புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பதஞ்சலி யோக சூத்ராவில் 4 மெயின் சாப்டர்ஸ் இருக்குது.
ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பட்டுச்சு. See, today we are talking about sustainable way of living. இல்லையா? பார்த்தாலும் சஸ்டைனபிள் வே ஆஃப் லிவிங், சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர், இந்த பூமி, இந்த உலகம், இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு மட்டும் கிடையாது. we should transfer the resources to the next generation. நம்மளுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற ரிசோர்ஸஸ், இந்த அடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்ம இந்த ரிசோர்ஸஸ் கொடுக்கணும். இந்த காடு, இந்த மலைகள், இது எல்லாமே we have to preserve for the next generationலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் இது. We are getting more aware about the sustainable mode of living. இப்போ இந்த sustainable mode of living பற்றி பதஞ்சலி யோக சூத்ரால சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேமாக இருக்கும் இல்லையா? சஸ்டைனபிள் மோட் ஆஃப் லிவிங் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலை. பதஞ்சலி இஸ் டாக்கிங் அபவுட் அஷ்டாங்க யோகா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த அஷ்டாங்க யோகாவில் ஸோ 8 limbs ஆஃப் யோகா. இந்த 8 limbs ஆர் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு அதில் 2 லிம்பு தான் மோஸ்ட்லி தெரியும். தட் இஸ் பிராணாயாமா அண்ட் ஆசனா. ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி பிராணாயாமா அண்ட் ஆசனா, ஆல் other 6 limbs are also important. நம்மளுக்கு வந்து 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, 2 கண் இருக்குது. எனக்கு வந்து ஒரு கை ஒரு கால் மட்டும் போதும், ஒரு கண்ணு மட்டும் போதும் அப்படியா? இல்லை, we need the whole எல்லா ஆர்கன்ஸும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி யோகா has also got 8 limbs, அங்கங்கள். What are they? யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாஹாரா, தாரணா, தியானா அண்ட் சமாதி. இப்போ டோன்ட் வரி, ஐம் நாட் கோயிங் டு டாக் இன் டீட்டெயில் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். அதில் வந்து நம்மளுக்கு ஆசனாவும் பிராணாயாமவும் நம்ம மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸில் எல்லாருக்குமே சூரிய நமஸ்காரம் சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே சூரிய நமஸ்காரம் தெரியும். ஆனால் நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு உள்ளது ஒரு கேள்வி. ஸோ இதில் வந்து அந்த யமா நியமாவில் பார்த்தீங்கன்னா, யமா த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் அஷ்டாங்கத்தில் முதல் 8 limbsல முதல் லிம்பு தான் யமா. யமாவுக்குள்ள பதஞ்சலி மாமுனிவர் டாக்ஸ் அபவுட் அஹிம்சா, சத்யா, அஸ்தேயா, பிரம்மச்சரியா அண்ட் அபரிகிரஹா. Ahimsa stands for non-violence, Satya stands for speaking only truth, Asteya stands for non-stealing, Brahmacharya abstain from sex and other and self-control, and Aparigraha. I am going to talk about Aparigraha. எனக்கு வந்து இந்த Aparigraha பற்றி தான் உங்ககிட்ட ஸ்பெஷலாக சொல்லணும்னு இருந்துச்சு. Aparigraha is having only that what is needed for the protection, development and nurturing of the body, mind and intellect. உங்க உடம்புக்கும் உங்க மனதுக்கும் உங்க புத்திக்கும் என்ன தேவையோ அது மட்டும் தான் நம்ம எடுக்கணும். That is called as aparigraha. From the nature, from the universe, you have to take only those things which is essential for your mind, body and intellect. நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோமா? Why we are exploiting the resources from the nature? இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்மளுக்கு தேவையானது மட்டும்தான் எடுக்கிறோமா? இந்தியன்ஸை பார்த்தீங்கன்னா always we had this sustainable mode of living. நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு பிக்கிள் வாங்குகிறோம், ஒரு ஊறுகாய் வாங்குகிறோம், ஒரு பாட்டிலில் ஒரு ஊறுகாய் வாங்குகிறோம். நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த ஊறுகாய் பாட்டிலில் தூக்கி போடுவாங்களா? நோ, ஷீ வில் வாஷ் இட். நல்லா அலசி அடுத்த எதுக்காவது பயன்படுத்துறதுக்காக வச்சுருப்பாங்க. இப்போ தான் அந்த நம்ம திருத்துணியெல்லாம் வாங்குகிறோம். நான்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த நம்ம வேஷ்டியெல்லாம் இருக்குல்ல, இந்த வேஷ்டி கிழிஞ்ச வேஷ்டியை கூட தூக்கி போட மாட்டாங்க. தே வில் பி ப்ரிசர்விங் இட். அந்த பஞ்சு திரி விளக்கு திரி போடுறதுக்காக இந்த துணியை பயன்படுத்துவாங்க. இதே மாதிரி எது கிடைச்சாலும் நம்ம கையில் எது கிடைச்சாலும் நம்ம தூக்கி போட மாட்டோம். we will be preserving it. கடையிலேருந்து ஒரு பேப்பர் ஒரு ஏதாச்சும் பேப்பர் பொதிஞ்சு கொண்டு வந்தால் அந்த பேப்பரை கூட எடுத்து தூக்கி போட மாட்டோம். எதுக்காவது பயன்படுத்தலாம் அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த ரீசைக்ளிங் திங்ஸ் that is there in our culture. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்னைக்கு அந்த கன்சியூமரிசத்துக்கு போனோமோ அன்னைக்கு தான் நம்மளோட our resources started to deplete. சின்ன சின்ன விஷயங்கள் which we practice in our daily life, நம்மளுக்கு தேவையானது மட்டும். எனக்கு வந்து 365 நாளும் போடுறதுக்கு 365 ட்ரெஸ் தேவை அப்படின்னலாம் இல்லை. பேப்பர்ஸ் வந்து
ஒரு இந்த ஒரு you can use the other side of the sheet for writing something else. Paper கிடைச்சாலும் you should make the maximum use of it. ஏன்னா ஒரு பேப்பர் if you are using the நம்ம இந்த பேப்பர் பயன்படுத்தும் போது நிறைய மரங்கள் வெட்டப்படுது. if you can go online, you can send emails. பேப்பரோட யூசேஜ் வந்து மினிமம் ஆக்கலாம். So these are the sustainable ways of living. இந்த sustainable ways of living பத்தி பதஞ்சலி யோக சூத்ரால சொல்லியிருக்காங்க அப்பரிக்ரஹா அப்படின்னு ஒரு கான்செப்ட் மூலமா. So remember, this aparigraha actually stands for our sustainable mode of living. So நீங்களும் you have to develop this habit in your life. And அடுத்தது வந்து யமால வந்து it's the foundation of yoga, shaucha, that is cleanliness. See, யோகான்னு சொல்லும்போது it's not only asana, it is cleanliness of your skin, your ears, your nose, and your internal cleanliness also. காமம், குரோதம், envy, anger, இது எதுவுமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. சந்தோஷம், we have to be content with whatever we have. எது நம்மளுக்கு இருக்கிறதோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம படிக்கணும். ஸ்வாத்தியாயம், that is very important. நம்மளோட you have to learn something new always. இங்க வந்து ஸ்வாத்தியாயம்னு சொல்லும்போது you pray your இஷ்ட தேவதா, மந்திரங்கள் சொல்லி you pray your ishta devada அப்படினு சொல்லிருக்காங்க. As students, you learn something, you keep on learning something. இப்போ teachers வந்து ஆன்லைன் லேர்னிங் வந்ததுக்கு அப்புறம் we all became techies, PPT யூஸ் பண்றதுக்கு கத்துக்கிட்டோம், Google Workspace யூஸ் பண்றதுக்கு கத்துக்கிட்டோம். So we are all we keep on improving ourselves, we keep on developing ourselves. So that is actually swadhyaya. இது எதுவுமே உங்களுக்கு முடியலனா டெய்லி சாயங்காலம் பூஜா ரூம்ல போய் உட்கார்ந்து you pray your ishta devada, that itself is svadhyaya. ஈஸ்வர பிரதிநிதான, you give everything, you surrender everything to the god. tapas இதெல்லாம் all this forms the part of niyama. அப்புறம் ஆசனா, பிராணாயாமா. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி இன்னைக்கு why I made this video is I want to talk to you about aparigraha, which is told in Yoga Sutra. So hope we will keep on learning. This is what I learned today, and I want to pass this knowledge on to you. So talking about International Yoga Day today, one more thing. Do you know what the speciality today? Today is the longest day in the year, equinox. நம்ம தக்ஷிணாயனம் ஆரம்பிக்கக்கூடிய நாள். தக்ஷிணாயனம், உத்தராயணம் starts on the Pongal or Makara Sankranti, and today is Dakshinayana. So and it is the longest day in the year. So let's celebrate the equinox, let's celebrate World Music Day, let's celebrate International Yoga Day. Asanas mattum pandradilla, pranayama mattum pandradilla yoga day. Imbibing these good qualities in you. நம்ம உண்மைதான் சொல்லுவோம், நம்ம எப்பவுமே படிச்சுட்டு இருப்போம், தேவையான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வாங்குவோம், பயன்படுத்துவோம். we will recycle things and எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். இப்படி இந்த மாதிரி சங்கல்பங்கள் கூட எடுக்கக்கூடிய நாள் தான் இன்டர்நேஷனல் யோகா டே. ஸோ and it's COVID time, so it is our duty to take care of our own health. என்னோட உடம்பை பார்த்துக்கிறது என்னோட கடமை, என்னோட உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது என்னோட கடமை, என்னோட மனசை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது என்னோட கடமை. இந்த ஒரு சங்கல்பம் இந்த இன்டர்நேஷனல் யோகா டேயில் எடுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு மீ. சப்ஸ்கிரைப் மை சேனல். See you again. Thank you. Bye bye.